அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது உங்கள் இனிய காலை நிகழ்ச்சி. இந்த காலை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சியுடையவனாய் நான் இருக்கிறேன். ஒரு பெரிய சந்தோஷம். கடவுள் நமக்கு இந்த 2025 வருடத்தை கொடுத்திருக்கிறார். அதற்காக நம் கடவுளுக்கு நன்றியுள்ளவர்களாக நாம் இருக்கிறோம். கடந்த வருஷங்களில் நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டங்கள், வேதனைகள், பாடுகள் எல்லாம் வந்து போனது. ஆனாலும் கடவுள் உண்மையுள்ளவராக இந்த புதிய வருஷத்தை கொடுத்ததுக்காக நாம் முதலாவது கடவுளுக்கு நாம் நன்றி சொல்வோம். ரெண்டாவதாக உங்களோடு கூட எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பேசக்கூடிய ஒரு தருணம் கிடைத்தது எண்ணி பார்த்து நான் கடவுளுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இந்த நாளினுடைய நம்முடைய தலைப்பு, நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். நாம் படிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 1ஆம் சங்கீதம். நான் வாசிக்கிறேன். துன்மார்க்கருடைய ஆலோசனையின் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதராதிருக்கிற மரத்தைப் போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பதறடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாயத்தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களுடைய சபையிலும் நிலைநிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். இந்த நாளிலே நம்முடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், அவன் நம்முடைய வாழ்க்கையில் இந்த 2025 வருடத்தில் நாம் செய்யக்கூடிய எல்லா செயல்களையும் தேவன் வாய்க்க செய்யும்படியாக, ஆஸ்வதிக்கும்படியாக நாம் விரும்புகிறோம். அதைத்தான் கடவுளும் உங்களுக்கு இந்த நாளிலே ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அது என்னவென்று சொன்னால், நீ செய்வதெல்லாம் வாய்க்கும், அல்லது அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி கடவுள் இந்த நாளிலே ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். யார் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி படிப்போமானால், வேதத்தில் 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு பிரியமானவர்களுடைய செயல்கள் என்ன என்ன, தேவனுக்கு பிரியமில்லாதவர்களுடைய செயல்கள் என்ன என்ன என்றதை தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். தேவன் விரும்பும் காரியங்களையும் தேவன் விரும்பாத காரியங்களையும் 2மே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி படிக்கும்போது சிலர் சொல்லுகிறார்கள், வேதத்தில் தவறு இருக்கிறது, பைபிள் என்பது ஒரு முழுமையான இறை புஸ்தகம் அல்ல, இறை நூல் அல்ல, இதில் தவறுகள் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இந்த வேத புத்தகம் ஒருபோதும் நமக்கு தவறை, இந்த வேத புத்தகத்தில் ஒருபோதும் தவறு இல்லை. படிக்கிறவருடைய கண்ணோட்டத்தில் தவறு இருக்கிறபடினாலே நாம் இந்த வேத புத்தகம் தவறு என்று சொல்லுகிறார்கள். ஒருவன் பச்சை நிற கண்ணாடியை அணிந்து கொண்டு இந்த உலகத்தை பார்ப்பானால் அவன் பார்க்கிறதெல்லாம் பச்சையாக இருக்கும். அல்லது இன்னொருவர் மஞ்சள் நிற கண்ணாடியை அணிந்து கொண்டு இந்த உலகத்தை பார்ப்பாரானால் அவருக்கு இந்த உலகம் எல்லாம் மஞ்சளாய் தெரியும். ஆனால் இந்த உலகத்தில் பலவிதமான வண்ணங்கள் உண்டு. ஆனால் அவர்கள் பார்க்கிற எந்த வழியாய் பார்க்கிறார்களோ அது போலவே அந்த காரியங்கள் இருக்கும். அதனால வேதத்தில் தவறு இல்லை. ஆனால் வேதத்தை படிக்கிறவர்களிடத்தில் தவறு இருக்கிறபடினாலே வேதம் தவறாய் தெரிகிறதாக இருக்கிறது. சரி, யாருடைய செயல் வாய்க்கும் என்று சொல்லி படிப்போமானால், ஒரு மனிதன் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த துன்மார்க்கர் யார் என்று சொல்லி நாம் படிப்போமானால், மார்க்கம் என்று சொன்னால் வழி. கடவுள் மனிதனுக்கு ஒரு வழியை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு வழியை அவர் சொல்லி வைத்திருக்கிறார். அல்லது தேவனிடத்தில் செல்லக்கூடிய ஒரு வழி இருக்கிறது. அந்த வழியை விட்டுவிட்டு, அதாவது தவறான ஒரு வழியிலே அல்லது குறுக்கு வழியிலே யாரெல்லாம் பயணிக்கிறார்களோ அவர்கள் துன்மார்க்கர்கள். அவர்கள் தேவனிடத்தில் வந்து சேர முடியாது. துன்மார்க்கருடைய ஆலோசனையிலே நாம் நடக்கக்கூடாது என்று சொல்லுகிறது. அடுத்ததாக, பாவிகளுடைய வழியில் நில்லாமலும். யார் இந்த பாவிகள் என்று சொன்னால், நம்முடைய இலக்கு தேவன். ஆனால் அந்த இலக்கை மாறி தவறான இலக்கில் யாரெல்லாம் பயணிக்கிறார்களோ அல்லது தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்களெல்லாம் பாவிகள். ஆனால் அவர்களைப் போல நாம் வாழாமல், அவருடைய வழியிலே நாம் நில்லாமல், பரியாசக்காரர் உட்கார இடத்துல நாம் உட்காரக்கூடாது. யார் இந்த பரியாசக்காரர் என்று சொன்னால்,
மற்றவர்களை பரியாசம் பண்ணுகிறவர்கள் பரியாசக்காரர் என்ற அந்த வார்த்தை இங்கே சொல்லப்படவில்லை. சுய இச்சையின்படி நடக்கிறவர்கள் பரியாசக்காரர்கள். அது என்ன சுய இச்சை? இச்சை பாவத்தை கொண்டு வரும். ஆனால் சுய இச்சையின்படியே நம் பாவத்தின் மேலே பாவம் செய்து கொண்டு நமக்கு எது விருப்பமோ அதையே நாம் செய்து கொண்டு நாம் வாழ்வோமானால் நாம் பாவம் செய்தவர்களாக இருப்போம். துன்மார்க்கர்கள் அவர்கள்தான் பரியாசக்காரர். அதனால் பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல நாம் உட்காரக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, நாம் என்ன செய்ய வேண்டும் என்றும் இந்த வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடவுள் எப்போதுமே செய் என்று சொல்லி சிலவற்றையும் செய்யாதே என்று சொல்லி சிலவற்றையும் எழுதி கொடுத்திருக்கிறார். இதை நாம் யோசிக்க வேண்டுமானால், இதை எளிமையாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால், நாம் ஒரு மின் சாதனங்களை ஒன்றை நாம் வீட்டுக்கு நாம் வாங்கி வருவோமானால், உதாரணமாக ஒரு அயன் பாக்ஸ் அல்லது ஒரு லேப்டாப், இது போல ஒரு மின் சாதனங்களை நாம் வாங்கி வருவோமானால் அதோடு கூட ஒரு மேனுவல் கைடு, நாம் அதை எப்படி பக்குவமாக பயன்படுத்த வேண்டும் என்றும், எதெல்லாம் செய்தால் இந்த மின்சாதனம் அதிக நாட்களுக்கு உழைக்கும் என்றும், எதையெல்லாம் செய்தால் சீக்கிரமாக இந்த மின்சாதனம் கெட்டு போய்விடும் என்றும் அதில் ஒரு புஸ்தகமும் எழுதி கொடுத்திருப்பார்கள். அந்த பொருள் மட்டும் நமக்கு போதுமே. எதுக்கு அந்த வழிகாட்டி புஸ்தகம் என்று சொன்னால், யூசர் கைடு எதுக்கு என்று சொன்னால், நாம் எப்படியெல்லாம் செய்ய வேண்டும், எப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லி செய் என்பதற்கு டிக்கும் செய்யக்கூடாது என்பதற்கு இன்ட்டுமாக அவர்கள் போட்டு வைத்திருப்பார்கள். அதுபோல்தான் இந்த மகத்துவமான வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், மகத்துவமான இந்த வேத வசனம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், இவர்களுடைய ஆலோசனையிலே நடக்காதே, இவர்களுடைய வழியிலே நிற்காதே, இவர்கள் உட்காரும் இடத்திலே உட்காராமல் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேதம் என்கிற இந்த வார்த்தை இந்த முழு வேதாகமத்தை அது குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த முழு வேதாகமத்துடைய மைய கரு யார் என்று சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஒரு தேவ மனுஷன் இப்படியாய் சொன்னார், இந்த வேதாகமத்துடைய அட்டைப்பக்கம் முதல் அட்டைப்பக்கம் வரைக்குமாய் அல்லது ஆதியாகமம் முதற்கொண்டு வெளிப்படுத்தின வரைக்குமாக ஒரு ஊசி மூலமாய் ஒரு நூலை இந்த புத்தகத்தின் நடு மையத்தில் நாம் கொண்டு வந்து சேர்ப்போமானால் அது எல்லா புஸ்தகங்களையும் எல்லா தாள்களையும் அது கடந்து கொண்டு எப்படி போகிறதோ அதுபோல எல்லா வேதாகமத்தினுடைய எல்லா பகுதிகளிலும் இயேசு கிறிஸ்துடைய குணநலன்கள், இயேசு கிறிஸ்துடைய செயல்பாடு, இயேசு கிறிஸ்துடைய வருகை இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதனாலே வேதத்தை தியானிக்கிறதுன்னு சொன்னால் ஏதோ ஒரு புஸ்தகத்தை தியானிக்கிறது அந்த அர்த்தத்திலே சொல்லப்படவில்லை. மாறாக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நினைத்து பார்த்து இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தியானித்து பார்க்க வேண்டும். அவரை குறித்து எப்படி தியானிக்கலாம் என்று சொன்னால் இந்த வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இதை நீங்கள் படித்து நீங்கள் பயன்பட வேண்டும். அதாவது இந்த இயேசு கிறிஸ்து வேதாகமம் முழுக்கமாக சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொன்னேனே, இந்த இயேசு கிறிஸ்து யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய பாவத்திற்காக 2024 வருஷத்துக்கு முன்பாக சிலுவை மரத்திலே மரித்தவர். அவரிடத்திலே பாவம் இல்லை, அவர் பாவம் செய்யவில்லை. ஆனாலும் மனிதனுடைய பாவத்திற்காக அவர் கல்வாரி சிலுவையில் உங்களுக்காக எனக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3 நாள் உயிர்த்தெழுந்தார். அவர் இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார். அவரை நாம் ஆண்டவராக இரட்சகராக நாம் ஏற்றுக்கொண்டு அவருக்காக நாம் வாழ்வோமானால் நாம் ஆசீர்வாதமாய் நாம் இருப்போம். நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரெண்டாவது, இந்த உலகத்தில் இது துன்மார்க்கமான உலகம், பாவிகள் நிறைந்த உலகம், பரியாசக்காரர் நிறைந்த இந்த உலகத்தில் நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் இந்த வேதத்தை அதிகமாய் வாசிக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். அவர் எழுதி கொடுத்திருக்கிற கற்பனைகளை, அவர் எழுதி கொடுத்த மனுக்குலத்துக்கு எழுதி கொடுத்த மகத்துவமான வேத வசனத்தை நீங்கள் அதிகமாய் படிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை இந்த பகுதியில் கொடுக்கிறார். என்னவென்று சொன்னால், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் எப்போதெல்லாம் எங்கெல்லாம் இந்த வாக்கு தத்தம் கொடுக்கப்படுகிறதோ அதே பகுதியில் ஒரு கட்டளையும் ஆண்டவர் கொடுக்கிறார். கட்டளை இல்லாமல் வாக்கு தத்தம் இல்லை, வாக்கு தத்தம் இல்லாமல் கட்டளை இல்லை. ரெண்டுமே ஒன்று சேர்ந்தது.
ஒரு நாணயத்துக்கு இரு பக்கங்கள் எப்படி அவசியமோ, ஒரு ரயில் பயணிப்பதற்கு எப்படி 2 தண்டவாளங்கள் நமக்கு அவசியமோ, அதே போல இங்கே கட்டளையும் வாக்குத்தத்தமும் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே என்ன கட்டளை கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னால், துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பதடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். இந்த துன்மார்க்கர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறார்கள் சொன்னால், ஒரு செழிப்பில்லாத வாழ்க்கை, ஒரு வறண்டு போன வாழ்க்கை, அதாவது நெல்மணியிலே பதரை போல வாழ்க்கையாக இருக்கிறார்கள். காற்று என்பது இங்கே ஒரு உபத்திரவமாக கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். கடந்த வருஷங்களில் நமக்கு வந்த உபத்திரங்களில் நாம் இன்றைக்கும் நிலைத்திருக்கிறோம். ஆனால் நாம் துன்மார்க்கமாய் நாம் வாழ்வோமானால் அந்த காற்று அல்லது உபத்திரவங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் வரும்போது நாம் அதிலேயே அடித்து கொண்டு போய்விடுவோம். நம்முடைய விசுவாசம் அங்கே இல்லாமல் போய்விடும். நாம் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழாமல் போய்விடுவோம். ஆண்டவருக்கு ஒருபோதும் பயனற்ற வாழ்க்கையை நாம் வாழ்ந்து விடுவோம். நெல்மணிகள் முக்கியமா, பதர் முக்கியமா என்று சொன்னால் நெல்மணிகள் தான் அங்கே முக்கியம். பதரும் தேவைப்படுமே என்று சொல்லி சிலர் சொல்வார்கள். ஆனால் பதர் எதற்காக தேவைப்படும் என்று சொன்னால் அதோடைய மதிப்பு குறைவானது. இந்த உலகத்துடைய கண்ணோட்டத்தில், தெய்வீக கண்ணோட்டத்தில் இந்த பதர் என்பது அக்கினியிலே சுட்டெரிக்கப்படுவதற்கு மாத்திரமே உதவும் என்று சொல்லியும், நியாயத்தீர்ப்பு இருக்கிறதுன்னு சொல்லி இங்கே சுட்டி காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்தார், வாழ்ந்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3 நாள் உயிர்த்தெழுந்தார். அவர் மறுபடியும் வரப்போகிறவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் யார் நெல்மணிகளாக அல்லது கனியுள்ள வாழ்க்கை, செழிப்பான வாழ்க்கை, நம் செய்வதெல்லாம் வாய்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கை யார் வாழ்ந்தமோ அவர்களெல்லாம் அவரோடு கூட பரலோகத்தில் நித்தியகாலமாய் வாழப்போகிறோம். ஆனால் துன்மார்க்கமாக பாவிகளாக இந்த உலகத்தில் வாழ்ந்தால் நமக்கு நித்தியமான நரக தண்டனை இருக்கிறதுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் 2 பேருக்குமான ஒரு முடிவு இருக்கிறது. விசுவாசிகளாகிய நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருப்பீர்களானால் நீங்கள் நீதிமான்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நாம் இந்த உலகத்தில் துன்மார்க்கராய் வாழ்ந்திருப்போம், பாவிகளாக வாழ்ந்திருப்போம், பரியாசக்காரராக வாழ்ந்திருப்போம். ஆனால் இந்த உலகத்தில் இப்படி பல பெயர்கள் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை யார் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு ஒரு பெயர் கொடுக்கப்படுகிறது. பழைய பெயரெல்லாம் மாற்றப்படுகிறது, புதிய பெயர் கொடுக்கப்படுகிறது. அவர்கள் நீதிமான்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் நீதிமானாக மாற முடியுமா என்று சொன்னால் கிடையாது. நாமே பாவிகள், நம்மளாலே நமக்கு எதுவுமே செய்து கொள்ள முடியாது. ஆனால் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே உங்களுடைய பாவம் என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்ட போதே, நாம் செய்த அநியாயங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட போதே நாம் நீதிமான்களாக மாறுகிறோம். இது கர்த்தருடைய கிருபை. தகுதி இல்லாதவர்களாகிய நமக்கு தகுதியுள்ள ஒன்றை அவர் கொடுத்திருக்கிறார். அதுதான் கிருபை என்று சொல்வார்கள். இங்கே துன்மார்க்கராக, பாவிகளாக, பரியாசக்காரர்களாக வாழ்ந்த நமக்கு ஒரு பேரை கர்த்தர் கொடுக்கிறார், நீதிமான்கள் என்று சொல்லி. ஆக நீதிமான்களின் வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். துன்மார்க்கரின் வழியோ அழியும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே 2 நபர்கள் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. பாவிகளை பற்றியும் நீதிமான்களை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமான்கள் எப்படி வாழ்வார்கள் என்று சொன்னால் வேதத்தை தியானிப்பார்கள். பாவிகள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் வேதத்தை வாசிக்க மாட்டார்கள், வேதத்தை விரும்ப மாட்டார்கள், கர்த்தருடைய ஆராதனையை விரும்ப மாட்டார்கள், கர்த்தருடைய சபைக்கு வருவதை அவர்கள் அசட்டை பண்ணுவார்கள். ஒரு தேவ மனுஷன் இப்படியாய் சொன்னார், பாவம் செய்கிறவன் வேதத்தை விட்டு விலகுவான். ஒரு மனிதன் பாவத்தை விரும்புவானால் வேதத்தை விட்டு விலகுவான், வேதத்தை நேசிப்பானால் பாவத்தை விட்டு விலகுவான் என்று சொல்லி ஒரு தேவ மனுஷன் சொல்லுகிறார். அதனால் பிரியமானவர்களே, இந்த நாளுடைய தியானத்திலே நாம் படித்தோம், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். உங்களுடைய வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாய் மாற வேண்டுமா? ஒரு செழிப்பான வாழ்க்கை உங்களுக்கு வேண்டுமா? இந்த உலகத்தில் நீங்கள் ஒரு பசுமையான ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ வேண்டுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை முதலாவது ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் தருகிற பாவ மன்னிப்பையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள். அவர் தருகிற நீதிமான் என்ற பெயரை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த மகத்துவமான வேதவசனத்தை நீங்கள் வாங்கி வாசியுங்கள். அப்பொழுது உங்களுடைய முடிவு மாற்றப்படுகிறக்கூடியதாக இருக்கிறது. துன்மார்க்கரானாய், பாவிகளாய், பரியாசக்காரர்களாய் வாழ்ந்தவர்கள் அநேகர் இன்றைக்கு நீதிமன்களாய் மாறி இருக்கிறார்கள். இந்த செய்தியை சொல்லி கொண்டிருக்கிற நானும் கூட ஒரு காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு துன்மார்க்கமான வாழ்க்கை, பரியாசமான ஒரு வாழ்க்கை, பாவியை போல ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் இன்றைக்கு அப்படியெல்லாம் இல்லாமல் இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளையாக நான் இன்றைக்கு வாழ்கிறேன் என்று சொன்னால் இதுக்கு இந்த வேதம் தான் காரணமாக இருக்கிறது. இந்த வேதமும்
இந்த வேதத்தில் இருக்கிற கிறிஸ்துவும் என்னுடைய வாழ்க்கையை மாற்றினவர்களாக இருக்கிறார்கள். இது மனமாற்றமே தவிர வேறொன்றும் கிடையாது. அதனால நீங்கள் வேதத்தை அதிகமாய் வாசியுங்கள், வேதத்தை இன்னும் அதிகமாய் கற்றுக்கொள்ளுங்கள். மேலும் அதிகமாய் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் கீழே வருகிற தொலைபேசி எண்ணிலே நீங்கள் எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இது மேலும் இதை குறித்து உங்களுக்கு நாங்கள் அறிவிக்க வாஞ்சியாயிருக்கிறோம். உங்களுக்கும் ஏதாகலும் ஜெபிக்க வேண்டுமானால் கீழே இருக்கிற அந்த நம்பரில் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஒரு பிரார்த்தனை செய்து இந்த நிகழ்ச்சியை நான் முடிக்கிறேன். கிருபையுள்ள பிதாவே, மகிமை மாற்றம் நிறைந்த உன்னதமான தெய்வமே, இந்த வேலைக்காக நன்றியோடு கூட நாங்களும் துதிக்கிறோம், உடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இனிய காலை நிகழ்ச்சியில ஆண்டவர் இந்த நாளிலும் கூட அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்ற ஆண்டவர் ஒரு தலைப்பிலே நாங்கள் படித்தோம். ஆண்டவரை செழிப்பான வாழ்க்கை வாழ வேண்டுமானால் நாங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் வாய்க்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் இந்த உலகத்துல உடைய வேத வசனத்தை நாங்கள் படிக்க வேண்டும். வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கிறிஸ்துவாகி உம்மை ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், கண்டுகொள்ள வேண்டும். ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்படி ஆண்டவரே உடைய வேதத்தை நேசித்து வாசித்து ஆண்டவரே அதை நாங்கள் இன்னும் அதிகமாய் கற்றுக்கொள்வோமானால் வருநாட்களில் ஆண்டவரே உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் நீதிமான்களாய் இந்த உலகத்தில் வாழ்வோம் என்கிற கொடுத்த நம்பிக்கைக்காய் நன்றி. கொடுத்ததினாலே கொடுத்த வாக்குத்தத்தமான வசனத்துக்காய் நன்றி. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி படித்தோம். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, துன்மார்க்கரோ அப்படி இராமல் என்று சொல்லி நாங்கள் படித்தோம். ஆண்டவரே, கட்டளையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, வாக்குத்தத்தமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆண்டவரை எச்சரிப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் அந்த எச்சரிப்பை உணர்ந்து நமக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ உதவி செய்யுங்க. தொடர்ந்து ஆசீர்வதிங்க, தொடர்ந்து பலப்படுத்துங்க. அருமையான ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் துதி சோத்திரங்களும் ஜெப விண்ணப்பங்களும் ஒரு கேட்டு படைக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நன்றி.